ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய முக்கியமான நிர்வாகிகள் தொடர்ச்சியாக விலகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி பார்க்க முடியுது. இன்று கூட இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்காரு அப்படின்ற செய்தி அவரே வெளியிட்டிருந்தார். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சி தான் இதற்கான காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டோன்னா 2016 இருந்து தான் எலக்டோரல் பொலிட்டிக்ஸில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய தமிழ் தேசியவாதிகள் இருப்பாங்க, நிறையா புத்தகங்கள் எழுதுவாங்க, நிறையா பேசுவாங்க, சின்ன சின்ன குழுக்களை அவங்க இயங்குவாங்க. ஆனால் ஒரு கட்சியாக எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக இருந்தது கிடையாது. 2016 இருந்து தான் தமிழ் தேசியம் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் என்டிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. 24 பீக்கில் இருக்காங்க, 8. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓட் ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குழுக்களாக இயங்கின காலங்கள் இருக்குல்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இயக்கம் இருக்கும், ஒரு பெரிய ஒரு கட்சி இல்லையே. அதுவும் குறிப்பாக 2009 ஈழப்படுகொலையெல்லாம் நடந்தப்ப ஒரு பெரிய கட்சி இருந்தால் அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இன்னும் நல்லா ஆர்கனைஸ் ஆகிருக்கலாம், இன்னும் நல்லா பெரிய அழுத்தத்தை அரசு மேலே போட்டிருக்கலாம், தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கிறது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஒரு பார்வை வர ஆரம்பிக்குது. ஒரு கட்சியாக சீக்கிரமாக ஆர்கனைஸ் ஆகணும், அதுக்கான தேவை இருக்குது அப்படின்றது இந்த 2009 காலகட்டங்களில் தான் அந்த புரிதல் வருது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கட்சியோட தேவை அப்போ தெரிஞ்சுது. அப்போ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் இதை பேசுவாங்க. 2009-10 காலகட்டங்களில் நமக்குன்னு ஒரு கட்சி இருந்தால் அந்த மாதிரி இருந்திருக்காது, நம்மளை திராவிட கட்சிகள்லாம் ஏமாற்றிட்டாங்க, நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க, நமக்குன்னு ஒரு கட்சி இல்லாதது பெரிய ஒரு ஆமாம் நமக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதான் சில நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்கும்போது அதோட முக்கியத்துவம் தெரியாது. ஸோ அதனால் இப்போ எனக்கு சில நேரங்களில் பார்க்கும்போது திரும்பவும் பழையபடி 2016 பார்த்தோம்னா எல்லாம் கன்சாலிடேட் ஆகுறாங்க, தமிழ் தேசியவாதிகள்லாம் கன்சாலிடேட் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் எல்லாம் தனித்தனியாக இயக்கங்களாக இண்டிவிஜுவல்ஸாக பிரிஞ்சிருந்தவங்கலாம் 16க்கு அப்புறம் பார்த்தா கன்சாலிடேட் ஆகுறாங்க, ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பலம் பெற ஆரம்பிக்குது. இப்போ திருப்பி டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி தெரியுது, பிரிஞ்சு போகிற மாதிரி தெரியுது. ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க, அதே மாதிரி இப்பயும் போகிறாங்க. பட் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் இப்போ திரும்ப நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கட்சியோட தேவை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கட்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு நிஜமாவே ஒரு காரணம் இருக்கணும், தேவையான ஒரு காரணம் இருந்தால் அதை பண்ணலாம், இல்லைன்னா அதை டச் பண்ணாமல் விட்டுறது பெட்டர். நம்ம பர்சனல் ஈகோ ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக ஒரு கட்சியை பலவீனப்படுத்துறது சரியாக இருக்காது. ஏன்னா இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி 2009 காலகட்டங்கள்லாம் ஒரு கட்சிக்கான தேவை எல்லாரும் உணர்ந்தாங்க, அதோட ஒரு ப்ராடக்ட் தான் என்டிகே. அதுக்கப்புறம் எலெக்ஷன்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியேறாங்கன்னா அது அஃப்கோர்ஸ் அவங்களோட விருப்பம், அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷன் இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்க தனியாக போய் அவங்க அந்த விஷயங்களை பண்ணலாம். அந்த வகையில் அவங்களுக்கு அந்த உரிமை எல்லாமே இருக்குது. பட் என்னோட விருப்பம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ என்டிகேலேருந்து ஒருத்தங்க வெளியே போகிறாங்க, ஒரு தமிழ் தேசிய கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்கன்னா என்டிகே சில விஷயங்களை சரியாக செய்யலை அப்படின்ற அதிருப்திகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் என்டிகே சில விஷயங்கள் சரியாக செய்யலைன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அதை இன்னும் பெட்டராக பண்ணணும். வெளியே போய் இவங்க செய்யாத விஷயங்களை இன்னும் சிறப்பாக செய்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிக்வஸ்ட்டை மட்டும் நம்ம வைக்கலாம். பட் அதை தாண்டி வெளியே போகிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது, ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லாத்துக்கும் இருக்குது, ஒரு தலைமையை விமர்சிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது, சித்தாந்தத்தை கூட விமர்சிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியிலேருந்து வெளியே போகிறோம், இந்தந்த காரணங்கள் இந்தந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது இந்த கட்சியை விட பெட்டராக இன்னொரு அமைப்பை உருவாக்கலாம்,
இல்லை இது செய்யறதுக்கு தவறிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் நீங்க இன்னும் சரியா செய்தால் நல்லா இருக்கும். அது தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தளவு நான் சில நேரங்கள் முன்னாடியே பேசியிருக்கேன்ல, தமிழ் தேசியமும் எப்படி திராவிட கட்சிகள் சொன்ன நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ் தேசிய கட்சிகளும் நிறைய இருக்கிறதுலாம் நல்லதுதான். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தளவுல கொஞ்சம் டஃப் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. அதையும் முன்னாடியே சொல்லுவாங்க, நம்ம தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுலாம் ஒரு டஃப்பான காரியம் தான். சீமான் எப்படியோ அதை பண்ணிட்டாரு. அது சாதாரண விஷயமே கிடையாது. 4 பேர் இருந்தாங்கன்னா 8 மாற்று கருத்து இருக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள. அதுமாங்க இதுமாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்ததே பெரிய விஷயம். அந்த வகையில் இப்போ பிரிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுப்போமே. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்போ இந்த இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு ஒரு கல்ச்சரும் உண்டு. தமிழ் தேசியவாதிகள்கிட்ட அந்த பிரச்சனையும் உண்டு. இவருக்கு அவர் பதில் சொல்லுவார், அவருக்கு இவர் பதில் சொல்லுவார், மாற்றி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இதை பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சுக்கிட்டு இந்த குழுவில் இருக்கிறவர் அவருக்கு பதில் சொல்லுவார், அவர் இவருக்கு பதில் சொல்லுவார். இது அட்டர் டைம் வேஸ்ட். இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் சின்ன சின்னதாக தான் உடைவீங்க. ஸோ இப்போ தமிழ் தேசியத்தை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் இந்த சின்ன குழுவாக இருந்துக்கிட்டு அந்த மோதல்கள் இருக்குல்ல, அது இல்லாமல் ஒரு குழுவாக இருந்தாலுமே பெரிய ஒரு அரசியல் அந்த அப்ஜெக்டிவ் உங்களுக்கு இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். இந்த அரசியல் அடுத்து எங்கே கொண்டு போகலாம், அதுக்கு என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசியல் இப்போ எங்கே இருக்குது, இந்த மாதிரியான பெரிய ஒரு விஷன் இருக்கணும். அதை நோக்கி நீங்கள் கொண்டு போகணும். அதனால ஒன்று அஃப்கோர்ஸ் பிரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் டெஃபினட்டாக பிரியலாம். பிரிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோன்னா இந்த சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்து சண்டை போடுறது இல்லாமல் தமிழ் தேசியம் ஆக்சுவலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். தமிழ் தேசிய அரசியலை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை அவங்க பார்க்கறது கரெக்டாக இருக்கும். இந்த குழு சண்டையெல்லாம் மாட்டிக்கக்கூடாது, அதுதான் ஒரே விஷயம். இன்ஃபேக்ட் இப்போ நிறைய குழுக்களாக நிறையா இயக்கங்களோ கட்சிகளோ இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த குழுக்கள் இயக்கங்கள் கட்சிலாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்கக்கூடாது. தமிழ் தேசியத்தோட எதிரியை சண்டை போடணுமே தவிர அவங்களுக்குள்ளேயே இவங்க தான் எதிரின்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நிறையா அமைப்புகள்லாம் நான் பார்த்துருக்கேன். என்டிகே எதிர்க்கிறது அவங்களோட பிரதானமான அரசியல். அவங்க தங்களை தமிழ் தேசியவாதிகள்பாங்க, சின்ன குரூப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட பிரைமரி பொலிட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டிகேவை அப்போஸ் பண்ணுறது தான். என்டிகே பவர்லேயே இல்லையே. அப்போ நீங்கள் அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் தமிழ் தேசியவாதிகள்கிட்ட அந்த ஒரு சிக்கல் உண்டு. இப்பயும் பார்த்தா இந்த நிறைய பேர் வெளில போகிறாங்க, அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே இவங்க ஒரு போஸ்டர் போடுறாங்க, அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க. அது எங்கேயுமே கொண்டு போக, நான் சொன்ன மாதிரி இப்போ டிஸ்இன்டிகிரேட் ஆகுறாங்கன்னு சொன்னேன்ல, அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகும். அதெல்லாம் தாண்டி என்டிகேவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷயம் என்டிகேல நம்ம நோட் பண்ணணும். நிறைய எப்போவுமே பார்த்தா அட்ரிஷன் ரேட்டும்பாங்கல்ல, இந்த கம்பெனிஸ்லாம் அட்ரிஷன் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் வெளில போவாங்கள்ல, அது அட்ரிஷன் ரேட்டுமாங்க. கொஞ்சம் என்டிகேல அட்ரிஷன் ரேட் கொஞ்சம் அதிகம் தான். எப்போவுமே நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முக்கியமான பேர்கள் நமக்கு சொல்ல முடியும், நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னா 2-3 விஷயங்கள் தேவை. வெற்றிகள் தேவை, அப்புறம் பணம் தேவை, அப்புறம் அதிகாரம் தேவை. இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அட்ரிஷன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா அட்ரிஷன் ரேட், அந்த வெளியேறக்கூடிய அந்த வேகம் அதிகரிக்கும். இப்போ திமுகவுக்கு ஏன் எல்லாரையும் பிடிச்சி வைக்க முடியுது? ஒன்றும் பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்க ஆட்கள் கிடையாது அந்த கட்சியில் இருக்க எல்லாருமே. கொஞ்சம் பேருக்கு வேணா இருக்கலாம், ஆனாலும் எல்லாரையும் ஏன் சேர்த்து பிடிச்சி வைக்க முடியுதுன்னா அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி அதிகாரம் இல்லைனாலும் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு இருக்குது. 2வது பணபலம் இருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு குரோத்தும் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு சரி, தோல்வியெல்லாம் வந்தால் கூட பல்ல கடிச்சிட்டு ஓரளவுக்கு பெருசாக எதுவும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. அங்கேயும் உட்கட்சி மோதல் அதெல்லாம் இருக்கும். உட்கட்சி மோதல் நான் சொல்ல வெளில போகிறது கம்மியாக இருக்குல்ல. இப்போ திமுக 10 வருஷம் பவர்ல இல்லாமல் இருந்தப்பையும் பெருசாக வெளில போல. அதிமுகவுக்கு அப்படி இல்லை. இப்போ 2வது தடவை அவங்க தோத்த உடனேயும் டமால் எல்லாம் வெளில கிளம்புறாங்க. திமுகவுக்கு அந்த பிரச்சனை பெருசாக இல்லை. ஸோ அந்த வகையில் என்டிகேவுக்கு அந்த சிக்கல் இருக்குது. அவங்கக்கிட்ட பவர் இல்லை. பவர் நாளைக்கு பிடிக்க முடியும் அப்படின்ற ஹோப்பும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, குறிப்பாக இந்த பின்னடைவுக்கு அப்புறம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட பணபலமும் பெருசாக இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா வெறுமனே ஐடியாலஜி, பொலிட்டிக்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் எல்லாரையுமே கட்டி வச்சுருக்கீங்க. ஐடியாலஜி அப்புறம் நேர்மையான பொலிட்டிக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யங் ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட அப்பீல் ஆகும்.
ஒருத்தர் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பொலிட்டிக்ஸ்க்கு வராரு, ரொம்ப வேகமாக இருக்கார், வீரியத்தோடு இருக்கார். அவர்கிட்ட தமிழ் தேசியம் பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர போகிறோம், இது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம், தமிழர்கள் பெரிய லெவலில் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, இனி நம்ம இதுலேருந்து மீண்டு வரணும், நம்ம கையில் ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு ஹோப்போட ஒரு யங்கான ஆள் உள்ள வருவார். ஆனால் ஒரு 10-15 இயர்ஸ் ஆகும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போக ஆரம்பிப்பார். அவருக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசில் இந்த வேகமும் கம்மியாக ஆரம்பிக்கும். என்ன சின்ன வயசில் ஒரு ஹோப்போடு இருந்திருப்பார், 10 இயர்ஸில் நம்ம பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்போன்னு. அப்புறம் 15 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமும் அந்த மாற்றத்தை பார்க்க முடியலன்ற போது கொஞ்சம் டல்லாகவும் ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது அட்ரிஷன் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்டிகே வெறும் ஐடியாலஜியும் பொலிட்டிக்ஸையும் வச்சு அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு அப்படி கிடையாது. மற்ற கட்சிகளுக்கு நிறையா பணபலமும் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. ஈவன் இந்த சிறிய கட்சிகள் எடுத்திங்கன்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பவர் ஷேரிங் நடக்குது. ஒரு 4 எம்எல்ஏ சீட்ஸ் கிடைக்கும், ஒரு எம்பி சீட் கிடைக்கும். அது கூட இங்கே இல்லை. பவர்ன்ற அந்த விஷயத்தை டச்சே பண்ணலை இது வரைக்கும், எம்எல்ஏ கூட ஆகலை இது வரைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கிறது கஷ்டம். அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கதே பெரிய விஷயம். ஸோ இப்போ இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்போ என்டிகேவுக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக வரலாறுல அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாயிருக்கு, அதுவும் ஒரு 50% கம்மியாயிருக்கு. அதுதான் இந்த மாற்றத்துக்கான காரணம். அதுவும் ஒரு காரணம். ஸோ அதான் இப்போ ஒன்று என்னன்னா, இப்போ எல்லாரும் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 தடவை நீங்கள் இன்னொரு உதாரணம் சொன்னீங்க. 2 தடவை திமுக வந்து தோல்வி அடைஞ்சுது. ஆனால் பெரிய அளவில் அங்கேருந்து மக்கள் தொண்டர்கள் வெளியேறல, நம்பிக்கை வச்சுருந்தாங்க திமுக மேலே அப்படின்னாங்க. ஆனால் அதிமுக 2 தடவை தோல்வி அடையும் பொழுது அங்கேருந்து தொண்டர்கள் வெளியேறாங்க, ஏன்னா நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஸோ 2 கட்சியுமே 2 தடவை தோல்வி அடையுது. ஆனால் வேறு வேறு நிகழ்வுகள் நடக்குது. ஸோ தொண்டர்கள் இந்த கட்சியை நம்புகிறாங்க, திரும்ப வந்துடும் அப்படின்னு. இந்த கட்சியை வந்து தொண்டர்கள் நம்பலை, திரும்ப இது வராது, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோல்வி வருது, ஆனால் அதை தாண்டியும் அங்கே தொண்டர்கள் ஹோப்போடு இருக்காங்க. அப்படின்னா அந்த நம்பிக்கை, திரும்ப நம்ம வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்பொழுது இருக்காங்க, அப்படி இல்லைன்னு போயிடுறாங்க. ஸோ இங்கேயும் அப்படியான ஒரு நிகழ்வு தான் பார்க்க முடியுதா? ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது, வீழ்ச்சி தான், ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தொண்டர்கள் நிற்பாங்க. அந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்றதுனால தான் தொண்டர்கள் வெளியேறிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விசிகே கட்சிக்காரர்கிட்டலாம் நீங்கள் பேசி பாருங்கள், விசிகேட்டியோ கம்யூனிஸ்டுகள்கிட்டலாம் நீங்கள் பேசி பாருங்கள், அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிப்போம்னா சொல்ல மாட்டாங்க. அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்போன்ற ஹோப்லாம் அவங்களுக்கு இருக்காது. நான் சொல்கிறது பெரிய லெவலில் ஜெயிக்கிறதெல்லாம் மேபி திமுக 1-2 சீட் கொடுப்பாங்க, அதில் ஜெயிப்போன்னு நம்பலாம். ஆனால் என்டிகே காரங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி, நாங்கள் இந்த தடவை ஜெயிச்சிருவோம், இந்த தடவை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவோம், 25% ஓட்டு எங்களுக்கு கண்டிப்பாக வரும், குறைஞ்சது 25% ஓட்டு வரும். இப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி 8% வாங்கினா நல்ல நம்பர் அப்படின்னு சொன்னோம். அதை நிறைய பேர் விமர்சிப்பாங்க, அது எப்படி நீங்கள் 8 தான் கிடைக்கும், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? அப்படிலாம் கிடையாது. இந்த தடவை என்டிகேவுக்கு பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும், இந்த தடவை அரசியல் களம் மாறிடுச்சு. அப்போ அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தம் இருக்குது, அந்த சித்தாந்தத்துக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சித்தாந்தம் எப்படியும் ஏதோ ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சே தீரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ வெற்றி கண்டிப்பாக வந்தே தீரணும், நான் எப்படியும் அந்த ஜெயிக்கக்கூடிய இதில் தான் இருக்கேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஹோப் சில பேருக்கு போகும். ஆனால் நான் இப்பயும் சொல்லுவேன், என்டிகே இருந்து பெருசாக ஆட்கள் வெளில போகிறத நான் பார்க்கல. இது ஒன்றும் பெரிய நம்பர், ஏதோ பயங்கர அதிமுகவோட கம்பேர் பண்ணுங்களேன், அதிமுகவில் நடக்கக்கூடிய எக்ஸோடஸ்லாம் நடக்கலையே. இன்ஃபேக்ட் அதிமுகவோட ஓட் ஷேர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிராஸ்டிக்காக கீழே வரல, 24ஓட இன்க்ரீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பழைய ரிசல்ட்டு, புது எலெக்ஷன் தான் தெரிஞ்சிடும் என்னன்னு. ஆமாம், அடுத்த எலெக்ஷன் இன்னும் கம்மியாகும் தான் என்னோட கணிப்பு, கம்மியாகும்ன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய எக்ஸோடஸ்லாம் நடக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் முணுமுணுப்புகள், கொஞ்சம் அதிருப்திகள் அங்கங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த விஷயம் இருக்கு, அந்த அந்த ஐடியாலஜி தான் அந்த கட்சியோட ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. அங்கே எந்த லாபமும் எதிர்பார்க்காம ஒருத்தன் வந்து அவனோட லைஃப்பை டெடிகேட் பண்ணுறான். நிறைய பேர் லைஃப்பெல்லாம் டெடிகேட் பண்ணியிருக்காங்க, எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் தமிழ் தேசியத்தை அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த ஐடியாலஜி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, ஒன்று அந்த ஐடியாலஜி மேலே நம்பிக்கை போயிடும், ஒரு 10 இயர்ஸ்லாம் ஆகும்போது டயர்டாயிடுவான் மனுஷன். அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். சில நேரங்களில் தோல்வி வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பார்வை இருக்கும்.
இங்கே இது இப்படி பண்ணியிருக்கலாம், அங்கே அதை அப்படி பண்ணியிருக்கலாம், இங்கே இது தப்பாக நடந்துருச்சு, இந்த ஸ்டாண்டு தப்பு, அந்த ஸ்டாண்டு தப்பு. எப்போவுமே தோல்வி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் பிரச்சனையே இருக்காது, எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படிம்பாங்க. தோக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கேப்ரியல் நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணிட்டீங்க, இதை இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அதை அப்படி பண்ணி தான் கரெக்டாக வந்திருக்கும் பாரு. ஸோ அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் நிறைய வர ஆரம்பிக்கும். தோல்வி ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அந்த கருத்து வேறுபாடுகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது தோக்கும்போது அந்த தோல்விக்கான காரணங்களாக நிறைய பேர் நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. சில பேர் அதில் மாற்று கருத்துகளும் அதில் சில நேரங்களில் ஏற்படும். ஸோ அதுவுமே கூட பார்த்தோம்னா பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பாக அதுவுமே அமையும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் என்னென்னா ஒரு பார்ட்டியை கட்டுறதுன்றது ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ். அது ஒரு பார்ட்டியை கட்டுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நான் ரொம்ப ரேஷாக என்டிகே இதை பண்ணது கரெக்ட், இதை பண்ணது தப்புன்னெலாம் பேசாமல் ரொம்ப இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, என்னால் ஒரு பார்ட்டியை கட்ட முடியாது. என்னால் ஒரு பார்ட்டியை கட்ட முடியாது. என்னால் அந்த பார்ட்டியை கட்டினவங்க டெடிக்கேஷனோட பண்ணியிருப்பாங்களே அந்த வேலையை, நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த எஃபோர்ட்டையும் என்னால் போட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய பார்ட்டியை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, ப்ரிசர்வ் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லை என்னால் இதை பெட்டராக பண்ண முடியும், இவங்க இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டரான பார்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா யோசிச்சா நான் இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவாக ஒரு டிஸ்ட்ரப்டிவாக போகலாம். ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ அந்த வகையில் 2016 முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2016 முன்னாடி தமிழ் தேசிய கட்சியே கிடையாது. அப்போ தமிழ் தேசியவாதியாக இருந்தாலும் உங்களுக்கு கட்சி கிடையாது. அந்த விஷயமே இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ கையில் கிடைச்ச அந்த விஷயத்தை வீணடிச்சிடக்கூடாது. அப்போ ஒரு பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு பார்ட்டிக்கிட்ட எனக்கு ஒரு முரண் ஏற்பட்டிருக்குன்னா அதை இன்னும் அதை கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குங்க. அவ்வளோதான், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி இப்போ வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெளியே போகலாம், விமர்சனம் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று சீமான் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுறது உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பேசுகிறாங்க. அவர் ஓப்பனாக சொல்லலை, ஆனால் அவர் சொல்ல வரதை வச்சு புரிஞ்சிக்க முடியுது. ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறாரு, சட்டமன்றத்துக்குள்ளே போக விருப்பப்படுறாரு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த பொது வேட்பாளர் அப்படின்ற கான்செப்ட் இப்போ திரும்ப கொண்டு வரப்படுது பார்த்தீங்களா, ஒத்துக்கிட்டாரு. திரும்ப அந்த பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து திரும்ப பேசப்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இப்போ அவர் போட்டியிட போகிறார் அப்படின்றது அது ஒன்றும் பெரிய நியூஸே இல்லையே. நியூஸ் இல்லை. அவங்க இது வரைக்கும் எந்த எலெக்ஷனுமே போட்டியிடாமல் இருந்தது இல்லையா? ஆனால் இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிடாமல் இருந்திருக்காரு. ஓகே, பட் என்டிகேன்ற பார்ட்டியை பொறுத்தளவு அவங்க எல்லா எலெக்ஷனும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், அதான் ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ பை எலெக்ஷன் வருது. இந்த பை எலெக்ஷனை பொறுத்தளவில் மேபி சீமான் அவர்கள் பை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது மேபி ஒரு நியூஸாக இருக்கலாம். ஆனால் அதை மட்டுமே பேஸாக வச்சு பொது வேட்பாளராக நிற்க போகிறார் அப்படின்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்ல முடியாது. பொது வேட்பாளர்ன்ற கான்செப்ட் வேற, சீமான் அவர்கள் பை எலெக்ஷனில் நிற்க போறாருன்ற கான்செப்ட் வேற. ஸோ இப்போதைக்கு சீமான் சைட்லேருந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் பை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறேன், பை எலெக்ஷனில் நிற்க போறேன், அவ்வளோதான். அதை மறைமுகமாக சொல்லியிருக்காருன்றீங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வச்சு நம்ம இல்லை பொது வேட்பாளராக நிற்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த பொது வேட்பாளர்ன்ற விஷயம்லாம் எதுவும் கிடையாதுன்றாங்க. இப்போ பொது வேட்பாளராக அவர் நிற்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும்ல நமக்கு. எதுவும் இல்லாமல் நம்மளே அந்த கன்க்ளூஷன் வந்துட முடியாது. இப்போ டிவிகே வந்து வெறித்தனமாக நரேட்டிவை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகேவுக்கு அது ஒன்று தான் வேலை. டிவிகேவுக்கு ஒன்றும் அரசியல் கிடையாது. டிவிகேவுக்கு பெரிய தமிழ்நாட்டு மேலேயோ தமிழ் மக்கள் மேலேயோ பெரிய அக்கறை கிடையாது. அவங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நரேட்டிவ் பில்டிங் தான். நீங்கள் சும்மா சாதாரண தாவேக்கா தொண்டர்கிட்ட நீங்கள் பேசும்போது, கேபில் போகும்போதோ சாதாரண நண்பர்கள்லாம் தாவேக்கா ஆதரவாளர்களாக இருப்பாங்க. நீங்கள் தாவேக்கா விமர்சிச்சிங்கனாலே அப்போ நீங்கள் திமுகவா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க தெரிஞ்சது இவ்வளோதான். ஒன்று தாவேக்கா, இன்னொன்று தாவேக்கா விமர்சிங்கன்னா இது திமுக, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்கா நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதலை வச்சு இந்த நரேட்டிவை கட்டமைக்கிறது ஈஸி. இது ஒன்று தான் அவங்களால பண்ண முடியும். அவங்க இப்போ ஊரில் இருக்க எல்லாவனையும் திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவை திமுகவோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பாஜகவை திமுகவோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்டிகேவையும் திமுகவோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் ஊரில் இருக்க எல்லாமே திமுக தான். நீயும் திமுக தான், நீயும் திமுக தான், நீயும் திமுக தான். என் கட்சியில் ஒருத்தங்க இல்லைன்னா அவன் திமுக தான் இன்னைக்கு. ஸோ அதனால அவங்க சொல்ற விஷயத்த நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு அரசியல் புரிதலாம் இருக்கிற ஆட்களும் அவங்க கிடையாது.
இப்போ அவங்க சொல்லி அவங்க கிட்ட நம்ம அரசியல் விவாதம்லாம் நடத்துகிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நிஜமாவே ஒரு கட்சி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, புது வேட்பாளர் போடுறாங்கன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது தெரிய போகுது. நடக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம். அதை விட்டுட்டு இவங்க எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. நிறைய பேர் உள்ள அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு செய்தியில் வரும்பொழுது, ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் தான். பொது வேட்பாளர் அப்புறம் திமுகவுடன் நெருங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ள ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது கட்சிக்குள்ள அப்படின்ற ஒரு பேசும் பொருளும். இப்போ என்னன்னா, திமுகவோட நெருங்குறாங்கன்னா என்டிகே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, திமுக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எப்படி நெருங்க முடியும்? இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அரசியல் செயல்பாடுகளின் மூலமாக தான் நெருங்க முடியும். வரக்கூடிய எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டியிடலாம், இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போட்டியிடலாம். அப்படிதான் ரெண்டு அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைய முடியும், நெருங்க முடியும். சீமான் அவர்களும் உதயநிதி அவர்களும் கை கொடுத்து நெருங்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கும் எனக்கும் பர்சனலா சண்டைங்க, இது பர்சனல் சண்டை. ஒரு கல்யாணத்துல பார்த்து ரெண்டு பேரும் நம்ம கை கொடுக்குறோம், அப்ப கேப்ரியலும் மகாபிரபுவும் நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா திமுகவும் என்டிகேவும் நெருங்குறாங்க, என்டிகே திமுக கிட்ட நெருங்குறாங்க அப்படின்றத நீங்க சொல்லணும்னா ரெண்டுமே கட்சிகள், ரெண்டு கட்சிகள் அரசியல் செயல்பாட்டின் மூலமா தான் நெருங்க முடியும். ஏன்னா அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெண்டுமே. நம்ம பேசுறதும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. அப்ப அதை நீங்க அனலைஸ் பண்ணும்போது ரெண்டு கட்சிகளோட அரசியல் செயல்பாடை மையமா வச்சு நீங்க அனலைஸ் பண்ணும். அதை நீங்க அனலைஸ் பண்ணும்போது ரெண்டு தலைவர்கள் பார்த்தாங்க, சிரிச்சாங்க, பேசினாங்க, அதனால ரெண்டு கட்சிகளும் நெருங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அது தாவேகாரங்க அந்த மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தல அரசியலே 2026 தான் ஆரம்பிச்சிருக்கு. 2026க்கு முன்னாடி அரசியலே கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ அவங்க அப்படி பார்க்கலாம். பட் எல்லாம் நம்ம எல்லாமே அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது, பொலிட்டிக்ஸை. அதை தாண்டி இப்போ ஸ்டாலின் அவர்களோட சீமான் உட்கார்ந்தார், சிரிச்சு பேசினார், உதயநிதி அவர்களோட உட்கார்ந்து சிரிச்சு பேசினார். அதை தாண்டி பொலிட்டிக்கலா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இந்தந்த விஷயங்கள்ல திமுகவுக்கு சாதகமான ஸ்டாண்டை என்டிகே எடுத்திருக்காங்க அப்படின்றத காட்டினா அது அரசியல் ரீதியான ஒரு விமர்சனமா இருக்கும். அந்த மாதிரியான வாதங்களுக்கு வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியேறாங்க அப்படின்றது வந்து டிவிக்கு திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிவிக்கோட விருப்பமும் அதுதான். வெளியேறாங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணணுமா அல்லது வெளியேறிட்டே இருக்காங்க அப்படின்றத மிகைப்படுத்தணுமா? இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் என்டிகே பலவீனப்படுவது அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதே மாதிரி என்டிகேக்காரங்க வெளியேறாங்கன்னு வச்சுப்போம், வெளியேறக்கூடிய சில பேருக்கு அப்படியே ஸ்லைட்டாக தாவேக்கா பக்கம் சாகிறது கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். இப்போ நிறையா என்டிகே ஆதரவாளர்கள் சில நேரங்களில் பார்த்தா அதிமுகவோட கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. அதுக்கான ஒரே காரணம் அதிமுக டிஎம்கே எதிர்ப்பு கட்சி, அதே மாதிரி தாவேக்காவும் திமுக எதிர்ப்பு கட்சி. அதுவும் தமிழ் தேசியம் ஒரு கண்கள் அப்படின்ட்டாங்க. அதுதான் சொல்ல வேண்டியதான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ஒருத்தர் வெளியேறணும் நினைக்கிறாரு, வெளியேறிட்டார்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னரை தாவேக்கா கிட்ட மெயின்டைன் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தாவேக்கா டெஃபினட்டா என்டிகேவை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னா, ரெண்டு காரணம் இருக்கு. என்டிகே கிட்ட இருக்கக்கூடிய 4% ஓட்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகள். அதிமுகவுக்கு நம்ம பேசும்போதே சொன்னோம், இப்ப கடைசியா 20+% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிகேவுக்கு நீங்க அப்படி எக்ஸாக்டா சொல்ல முடியாது. என்டிகே கிட்ட இருக்கக்கூடிய 4% ஓட்டுமே திமுக எதிர்ப்பு வாக்குகள். அது மட்டும் இல்லாம என்டிகேவுக்கு இந்த நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு, ஸ்ட்ராங்கான ஐடி விங் உண்டு, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்க முடியும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்டிகே ஓட்ஸை நேச்சுரலா என்டிகே ஓட்ஸ் வந்து இங்கே வர வேண்டிய ஓட்ஸ் தான், அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்றது தான் தாவேக்காவோட விருப்பமா இருக்கும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தாவேக்கா நேத்து வரைக்கும் நாங்க தான் மாற்றுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்தாச்சு, திரும்ப நீங்க மாற்று அரசியலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் தான் மாற்று, ரெண்டு திராவிட கட்சிகளையும் புறக்கணிச்சு விஜய்க்கு போடுங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க பார்ட் ஆஃப் த பியூரோக்ரஸி, இன்னைக்கு நீங்க ஆளும் வர்க்கமா மாறிட்டீங்க. அப்ப நேத்து நீங்க எடுத்த அரசியல் இருக்குல்ல, மாற்று அரசியல்ன்ற ஒரு அரசியல் நீங்க கையில் எடுக்கிறீங்கல்ல, நாங்க தான் மாற்று, நாங்க தான் இங்க மாற்றம் கொண்டு வர போறோம்னு அரசியலை கையில் எடுத்தீங்கல்ல, அந்த அரசியலை இன்னைக்கு யார் எடுக்க முடியும்? நாம் தமிழர். என்டிகேக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அப்போ என்டிகே அந்த ஸ்பேஸை பிடிக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த அட்வான்டேஜும் என்டிகேவுக்கு இருக்கு. இனிமேட் நீங்கள் நாங்கள் தான் மாட்டுன்னு பேசிட்டு இருக்க முடியாது.
மாற்று அரசியலுக்கு ஓட் போடுங்க, திராவிட கட்சிகளை புறக்கணிங்கலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த அட்வான்டேஜும் என்டிகேக்கு இருக்கிறதால என்டிகேவை இவங்க ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணும். அதிமுகவால் அந்த வேலையை சரியாக செய்ய முடியல. தாவேக்கா அந்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ண பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்போடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால் திரும்பலாம் என்டிகேவை அட்டாக் பண்ணுறாருன்னா அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவரும் அந்த கூட்டணியில் இருக்கிறதால என்டிகேவை அவரும் அட்டாக் பண்ணுறாரு. தாவேக்காவோட க்ளோஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தோம்னா என்டிகேவை அதனால தான் அட்டாக் பண்ணுறது. அவங்களுக்கு தெரியும் என்டிகே வீக் ஆகுறது டிவிகேவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம்.